எப்படி தீர்வு வேணும், எப்படி குழந்தைகளை நம்ம விருப்பத்துக்கு கொண்டு வரலாம். முழுக்க முழுக்க ஜெபம் இதற்கு 100% உங்களை உதவி செய்யும். தண்ணி கொடுத்தா ஜெபம் பண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுத்தா ஜெபம் பண்ணி கொடுங்க. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி செய்யுங்க. உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட எதனா கேட்டா என்ன கேட்காத, ஏசப்பா கிட்ட போய் கேளுன்னு சொல்லி கொடுங்க. ஜெபம் பண்ணா கிடைக்கும், ஜெபம் பண்ணா நடக்கும், ஜெபம் பண்ணா கிடைக்கும். அப்படி ஒரு சில குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிறேன். அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க ஜெபம் பண்றாங்க, கிடைக்குது. ஜெபம் பண்றாங்க, நடக்குது. நான் உங்களுடைய பிரதர் அருள் பேசுறேன். லீடியன் நாதஸ்வரம் சொல்லிட்டு ஒரு தம்பி, உங்களுக்கு எல்லாம் இப்போ மீடியால பார்ப்பீங்க. அவரை அந்த அளவுக்கு உருவாக்குறதுக்கு அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு அவரை போய் நேராக கேட்டால் தெரியும். அவர் லிடியன் நாதஸ்வரம் ப்ளஸ் அவங்களோட சிஸ்டர் அக்கா நினைக்கிறேன், 2 பேரையுமே ஒரு பெஸ்ட் மியூசிஷியனாக அவங்க அப்பா உருவாக்கியிருக்காரு. அப்போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமையை பார்த்து கண்டுபிடிச்சி அதை கொண்டு வர்றதுக்காக அவங்களோட நேரத்தை முழுசும் செலவு பண்ணிக்காங்க. இனி நிறைய நீங்கள் விஜய் டிவியில் சூப்பர் சிங்கர்லாம் பார்ப்பீங்க. இங்கெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி போயிட்டு பாடிட்டு அப்படியே வந்துடுது இல்லை. அந்த பேரண்ட்ஸ் அவங்க முழுசாக அவங்கள வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க படிப்பு கூட அதிகமாக அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏதோ போயிட்டு படிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். மீதி எல்லாம் முழு நேரமும் இதுக்காகவே செலவு பண்ணுவாங்க. அதன் பிற்பாடு ஒரு குறிப்பிட்ட லாஸ்ட்டு ஒரு 10-15 வருஷம் கூட நினைக்கிறேன், ஒரு தம்பி, ஒரு குட்டி பையன் ஆஜித்னு சொல்லிட்டு ஒரு பையன் விஜய் சூப்பர் சிங்கரில் வின் பண்ணுறான். சின்ன பையன், எவ்வளோ பெரிய பேருக்கு அவங்க கூட போட்டி போடுறாங்க. ஆனால் வின் பண்ணுறது இவன். திறமை குழந்தைங்க கிட்ட இருக்கும், எல்லா குழந்தைகிட்டையும் திறமை இருக்கும். இதை விட போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் அவரை குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஆர்டிசம் சில்ட்ரன் சொல்கிறாங்க, சைல்டுன்னு சொல்கிறாங்க. அவர் ஆர்டிசம் சைல்டாக இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் குழந்தை பேர் என்ன சொல்கிறாங்க, குழந்தைங்கள ஸ்பெஷல் சைல்டுன்றாங்க, ஆர்டிசம் சில்ட்ரன் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைதான், இருக்கட்டும், அது ஒரு பேர் நம்ம வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஸ்பெஷல் சைல்டுன்ற பேருக்குல்ல, அவங்கக்கிட்ட ஸ்பெஷல் டேலண்ட் இருக்குது, அதை கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரியல. அதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அவங்க தான் வின்னர். அவங்கள எங்கே விட்டாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் கண்டுபிடிச்சி விடுறதுக்கு நமக்கு பொறுமை இல்லை. அடங்க மாட்டான், மதிக்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான்னு சொல்லிட்டு இதை தான் கம்ப்ளைண்ட்டாக வச்சு அந்த குழந்தைகளை நம்ம வந்து டார்ச்சர் பண்ணுறோம். மெயின் உணவு. அப்படிப்பட்ட குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து உணவு ஒரு காரணம். 100% பேரண்ட்ஸோட பங்கு அங்கே இருக்குது. நம்முடைய மனநிலைகள், ப்ரெக்னன்சி டைமில் அம்மாவுடைய மனநிலை மிகவும் ஹாப்பியாக இல்லை நியூட்ரலாக இருக்கணும். அந்த மனநிலை ரொம்ப டென்ஷனாகவும் ப்ரெஷராகவும் கவலையாகவும் கஷ்டத்தோடும் வேதனையோடும் பயத்தோடும் எல்லாம் இருந்தாங்கன்னா, இதெல்லாம் அந்த குழந்தையுடைய இன்னர் ஆர்கன்ஸ் உள்ள வளரும்போது, மெயினாக மூளை வளரும்போது, கிட்னி வளரும்போது, லிவர் வளரும்போது, ஒன்று ஒன்றா வளரும்போதும் உங்களோட மனநிலை எப்படி இருக்குதோ அதுதான் அந்த குழந்தையுடைய மனநிலையாகவும் மாறும். அது எங்கேயும் வானத்துலேருந்து வரலல்ல, நமக்குள்ளேருந்து தான் வளருது. ஸோ நமக்குள்ளே என்ன இருக்குமோ, ஒரு ரோஜா செடியில் போயிட்டு நீங்கள் மல்லிகைப்பூவை பறிக்க முடியாது, மல்லிகைப்பூ செடியிலேருந்து போயிட்டு ரோஜாவை பறிக்க முடியாது. அதே போல் அத்தி மரத்தில் போயிட்டு மாங்காய் பழத்தை பறிக்க முடியாது, மாமரத்தில் போயிட்டு பழப்பழத்தை நீங்கள் பறிக்க முடியாது. அப்போது உங்களுடைய வயிற்றுலேருந்து ஒரு குழந்தை பிறந்து வளருதுன்னு சொன்னால் அது யாராக இருக்கும், எப்படி இருக்குன்றதை நீங்கள் உணர்ந்தா போதும். எனவே இதை குறித்து நம்ம வந்து இது எப்படி ஏதுன்றத நம்ம முக்கியமான விஷயம் இல்லை, தீர்வு அதுதான் முக்கியம். எப்படி தீர்வு வேணும், எப்படி குழந்தைகளை நம்ம விருப்பத்துக்கு கொண்டு வரலாம். முழுக்க முழுக்க ஜெபம் இதற்கு 100% உங்களை உதவி செய்யும். தண்ணி கொடுத்தா ஜெபம் பண்ணி கொடுங்க, சாப்பாடு கொடுத்தா ஜெபம் பண்ணி கொடுங்க. அதே போல ஒவ்வொரு விஷயத்திலையும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி செய்யுங்க. உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட எதனா கேட்டா என்ன கேட்காத, ஏசப்பா கிட்ட போய் கேளுன்னு சொல்லி கொடுங்க. ஜெபம் பண்ணா கிடைக்கும், ஜெபம் பண்ணா நடக்கும், ஜெபம் பண்ணா கிடைக்கும். அப்படி ஒரு சில குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறேன். அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அவங்க ஜெபம் பண்றாங்க, கிடைக்குது. ஜெபம் பண்றாங்க, நடக்குது. அப்போ அவங்க வாழ்க்கையில இப்பத்துலேருந்தே பதிவு மனசுக்குள்ள ஜெபம் பண்ணா நடக்கும். அதன் பிற்பாடு வாழ்க்கையில எது கேட்டாலும் அவங்களுக்கு கிடைக்கின்றது ஜெபத்தின் மூலமா கிடைக்கும். எனவே
தொடர்ந்து வீடியோ பாருங்க. இன்னும் நிறைய ரகசியங்களை சொல்லித்தரேன். கர்த்தர் உங்களோட கூட இருந்து உங்கள் பிள்ளைகளையும் சாமுவேலை போல, சாலமோனை போல சிறு வயதிலேயே ஞானமுள்ள பிள்ளைகளாக கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.